ஹாய் ஆல், லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கு தான் நான் கொண்டு வந்த ஒரு சின்ன டிஷ்ஷாக வந்துட்டு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் டிஷ்ஷான தட்டைப்பயிர் சாதம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம், இது எல்லாத்தையும் வந்துட்டு பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து உருவி அதில் போட்டுருங்க. அது கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண விட்டுருங்க. ஸோ நல்லா வதங்கட்டும். தேவைங்கிறவங்க இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு 2 வெள்ளைப்பூடை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தட்டைப்பயிறு அது கூட சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்து வச்சுருந்தேன். இது கூட 1 டம்ளர் அரிசி சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு 1 டம்ளர் போதுமானதாக இருக்கும். 2 தக்காளி, சின்னது சைஸ் தக்காளி. ஸோ இதையும் நல்லா போட்டு கிண்டி எடுத்துக்கோங்க. மசாலாத்தூள் வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன். இது நீங்கள் வீட்லேயே மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாத்தூள் போதும். தனித்தனியாக எது போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணையில் வந்துட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன். அவ்வளோ நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஊற வச்ச அரிசியை தூக்கி போட்டுட்டேன். 1 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி போதும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம பயிர் இருக்கிறதுனால கூட ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வந்துட்டு ஃபுல்லாக ஒரு கொதி விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலை, 2 டம்ளர் தண்ணி, சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலை, இதெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நெய் வந்துட்டு ஆப்ஷனல் தான். தேவைங்கிறவங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் டச் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெய் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டு விட்டுருங்க. என்னோட குக்கர் வந்துட்டு 3 விசில் வந்தால் தான் வேகும். சிலரோட குக்கரோட ஸ்டைலை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆவி பறக்க சுட சுட தட்டைப்பயிர் சாதம் ரெடி, சாப்பிட வரலாம். ஸோ சைடிஸ் எதுவுமே பெருசாக தேவை கிடையாது. இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பண்ணிவிட்டு